தலைமைச் செயலாளரை உடனடியாக மாற்றணும். விஜய் அவர்களுக்கு தெரியாமலேயே கம்யூனிஸ்டுகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிற ஒரு கணக்கெடுப்பு நடக்கு. கம்யூனிஸ்டுகளுடைய போராட்டத்தில், காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டத்தில் வந்து மாணவர்கள் பங்கேற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 நாட்களுக்கு முன்னால் சுற்றறிக்கை விட்டது. இது எல்லாமே விஜய் அவர்களுக்கு தெரியாமல் நடக்கு. எனவே விஜய் அவர்கள் தலைமைச் செயலாளரை உடனடியாக பதவி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கம்யூனிஸ்டுகள் போராட்டம் நடத்துகிறாங்க. இதனுடைய பின்னணி என்ன? சண்முகம் அவர்கள் பேசுறது எந்த அளவுக்கு நேர்மையானது? முதல்ல தலைமைச் செயலாளரை மாற்றணும், அவர் அந்த பதவியிலிருந்து நீடிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர் அப்படிங்கிறது தான் அந்த போராட்டத்தின் முழக்கமாக அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படிங்கிற ஒரு சின்ன அந்த இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த குஜிலியம்பாறையில் நடந்த அந்த வட்டாட்சியர் வந்து அந்த ஊரில் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் எந்தெந்த ஊர்லலாம் கம்யூனிஸ்ட்டுகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களோட பேர் என்ன, அட்ரஸ் என்ன, எல்லா டீட்டெயிலையும் அவர் கேட்டிருக்கிறாரு. ஏதோ அந்த குற்றப்பரம்பரைக்கு கணக்கெடுக்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. வழக்கமாக ரவுடி, முள்ளமாரி, பொறுக்கி இவங்க லிஸ்ட்டை தான் போலீஸ் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த ஊரில் ஏதாவது க்ரைம் நடந்ததுன்னா இவனுக்கு தான் பண்ணியிருப்பானுங்க, அவனுக்கு போய் தூக்கலான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ரவுடி, முள்ளமாரிங்க, பொறுக்கி லிஸ்ட்டில் வந்து கம்யூனிஸ்ட்டுகளையும் சேர்த்து ஒரு வட்டாட்சியர் வந்து லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து கம்யூனிஸ்ட்டு, சிவில் சொசைட்டி எல்லாரும் மத்தியிலையும் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இது கம்யூனிஸ்ட்டுகளுக்காக முதல்ல வந்தாங்கன்னா அது அதோட நிற்க போகிறதில்ல, ஒவ்வொரு அமைப்புகளுக்காக வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அது பெரிய ஷாக்கிங்கான இன்சிடெண்ட்டாக அது மாறுச்சு. அந்த விஷயம் வந்து அடுத்து உடனே அந்த சூடு குறையாமல் கூடுதலாக இன்னொரு சுற்று அறிக்கை வந்தது. அது கல்லூரி கல்வித்துறையிலேருந்து வந்தது. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காலேஜில் இந்த மாதிரி மாணவர்கள் வந்து இடதுசாரி கட்சிகளோடையோ அமைப்புகளோடையோ அல்லது தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா பார்ட்டி கூடயோ சேர்ந்து ஏதோ போராட்டங்களில் ஈடுபட்டாங்கன்னா அதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை கல்லூரி நிர்வாகம் மட்டும் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை, கல்லூரி நிர்வாகம், காவல்துறை, மாவட்ட நிர்வாகம், இவங்க 3 பேர் சேர்ந்து ஏதோ தீவிரவாதிகளை தடுக்க போகிற மாதிரி மாணவர்களுடைய போராட்டத்தை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு அரசாங்கத்தினுடைய கல்லூரி கல்வித்துறையிலேருந்து அறிக்கை வந்தது. இந்த ரெண்டுமே ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்குச்சு. இப்போ இந்த திண்டுக்கல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, அங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அந்த இடத்துக்கு எப்படி வந்தார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய சர்ச்சையாக மாறிடும். ஏன்னா ஒரு வட்டாட்சியர் அவராக ஏதாவது கம்யூனிஸ்டுகள் மேலே அவருக்கு காண்டில் விட்டுருப்பாரு அப்படின்னு நிறைய கருத்துக்கள் இருந்தது. ஆனால் இப்போ என்ன வந்திருக்குன்னா, அந்த வட்டாட்சியர் அந்த ஊருக்கு வந்ததே சர்ச்சையாக மாறியிருக்கு. அதில் 2 வேறு கருத்துக்கள் வந்திருக்கு. வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து அந்த ஊருக்கு வந்து டெம்பரரியாக சர்வே பண்ணுறதுக்காக அனுப்பி வச்சோம் நாங்கள் தான். இப்போ வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவருக்கு கீழே இயங்குறது தான் இந்த வட்டாட்சியர். ஆமாம், அப்போது சர்வே அனுப்புறதுக்காக நாங்கள் தான் அனுப்பி வச்சோன்னு அவர் சொல்கிறார். இப்போ சர்வேன்னா ஏற்கனவே நாங்கள் தான் கணக்கெடுக்க சொன்னோம் அப்படிங்கிறத சொல்கிறாரா? வேற சர்வே அவர் சொல்கிறது. வருவாய்த்துறை சம்மந்தமாக ஒரு சர்வே எடுக்கிறதுக்காக அனுப்பிச்சோம், அவர் வந்து போய் தப்பாக இதை பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ நமக்கு இதில் என்ன வருதுன்னா, செங்கோட்டையனுக்கும் சண்முகத்துக்கும் ஆல்ரெடி 7ஆம் பொருத்தம். ஏன்னா வாச்சாத்தி கொடூரம் நடந்தப்போ அமைச்சராக, வனத்துறை அமைச்சராக இருந்தவர் செங்கோட்டையன். அவர் வந்து காவல்துறைக்கு ஆதரவாகவும் வனத்துறைக்கு ஆதரவாகவும் கடுமையாக இடதுசாரிகளுக்கு எதிராக, கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர் செங்கோட்டையன். கம்யூனிஸ்டுகள் பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த நேரம் செங்கோட்டையனை எதிர்த்து பயங்கரமான போராட்டம் நடத்தினாங்க. வழக்கிலேயே செங்கோட்டையன் பேரை சேர்க்கணும்னு சொல்லிலாம் அவங்க கேட்டாங்க. அந்த குற்றவாளிகள் பட்டியலே செங்கோட்டையன் பேரை சேர்க்கணும்னு சொல்லிலாம் கேட்டாங்க. அப்போ அப்படி கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட செங்கோட்டையன் தன்னோட துறையில் கீழே ஒரு வட்டாட்சியரை அனுப்பி வச்சு கணக்கெடுக்க சொன்னாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. செங்கோட்டையன் இப்படி ஒரு வெர்ஷன் வைக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, அவர் வந்து மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர், கலெக்டர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து ட்ரைனிங்காக அந்த ஊருக்கு வந்தாருன்னு சொல்கிறார். ஸோ ஆக மொத்தம் அந்த ஊரில் பொறுப்பில் இல்லாத ஒரு வட்டாட்சியர் வேறு எங்கேருந்து, சென்னையிலேருந்து கிளம்பி போய் அந்த ஊரில் கம்யூனிஸ்டுங்களை கணக்கெடுக்க சொல்லியிருக்கிறார். அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கு. இல்லை, இது கிட்டத்தட்ட இந்த பழனியில் நடந்த கதை மாதிரியே இருக்குது. ஒருத்தர் போயிடுவார், அந்த இடத்துல இன்னொருத்தரை கொண்டு வந்து ஒரு ₹1 கோடி ரூபாய்க்கு லேண்டை மாற்றுறதுக்கு கொடைக்கானல்லேருந்து ஒரு சர்வே சப் ரெஜிஸ்ட்ராரை வர வச்சு அந்த ரெஜிஸ்டர் முடிஞ்ச உடனே அவர் போயிட்டார் கிளம்பி. அந்த மாதிரி இவர் வந்துட்டு சர்வே எடுத்து உடனடியாக நாளைக்கே எனக்கு வேணும் பட்டியல்னு கேட்குறாரு. எல்லா கிராமங்களுக்கும் அனுப்புகிறாரு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அனுப்புகிறாரு, சர்வே அனுப்பிட்டு உடனடியாக எனக்கு லிஸ்ட்டு வேணும்னு கேட்குறாரு. இல்லை, இது ஆழம் பார்க்குறதுக்கு அனுப்பப்பட்டதா? இதில் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. முதல்ல இந்த வட்டாட்சியர் மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்கலை, அதுதான் இதில் இருக்கக்கூடிய பெரிய விஷயம். என்ன நீங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க. என்ன நடவடிக்கைனா, அவர் சென்னைக்கே திருப்பி போட்டாங்க.
நீங்கள் சென்னையிலேருந்து ஒருத்தர் போகிறாரு, டெம்பரவரியாக தான் போகிறாரு, அவரை திருப்பி சென்னைக்கே அனுப்புறதுல என்ன நடவடிக்கை இருக்குது? அதுக்கு பேர் நடவடிக்கை அது. அதனால் அந்த வட்டாட்சியர் மேலே இன்னும் நடவடிக்கையே எடுக்கலை விஜய் அரசு அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. இல்லை, இப்போ வட்டாட்சியர் சுயமாக செஞ்சிருந்தா வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க முடியும். வட்டாட்சியர் சுயமா செய்யல, செங்கோட்டையன் அமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் செஞ்சிருந்தா அப்படி ஒரு பார்வை இருக்குல்ல. தாவேக ஆட்சியை ஆதரிச்சதுக்காகவே கம்யூனிஸ்டுகள் அவமானப்படுத்தப்படுறாங்க, வேட்டையாடப்படுறாங்க. ஆனால் இன்னுமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, பே சண்முகம் வந்து அவர் வாயத்திலிருந்து விஜய் அப்படிங்கிற பேரை சொல்ல மாட்டாங்க. கம்யூனிஸ்டுகளில் கீழே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பே சண்முகம் அவர்கள் வாயிலிருந்து விஜய் அப்படின்னு வர மாட்டேங்குது. விஜய் அவருக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற இடத்தோடு நின்றுகிறார் அவர். இல்லை, இப்போ பாஜகவினுடைய சதின்னு சொல்கிறார். இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு அங்கே ஏற்பட்ட நெருக்கடி, அவர் வந்து இன்னும் சொல்கிறது திமாகி நக்சல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அறிவுஜீவி நக்சல்கள் இறங்கியிருக்கிறாங்க, அவர்களை தனிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி சொல்கிறாரு. அதே இதை வந்து இங்கே செயல்படுத்துறதுக்கு உள்ள வேலைகள் நடக்கு. செயல்படுத்துறது யார் அப்படிங்கிறத வாய் திறந்து சொல்லணும்ல. தாவேக்கா அரசு அப்படிங்கிறத சொல்கிறதுல இவருக்கு என்ன தயக்கம்? இப்போ இந்த திமாகி நக்சல்னு ஒன்று சொன்னீங்கல்ல, அது இதெல்லாம் நம்ம லிங்க் பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த காலேஜஸுக்கு அனுப்பிச்சது வந்து இதுவாச்சும் ஒரு ரீஜனலாக அனுப்பப்பட்ட ஒரு சுற்றறிக்கை. முதல்ல குஜிலியம்பாறை காலேஜஸுக்கு அனுப்பிச்சதுங்கிறது தமிழ்நாடு முழுக்க உள்ள காலேஜுக்கு பொருந்தும். அப்போ அது வந்து நேரடியாக உயர்கல்வித்துறை அதுக்கு பொறுப்பு. அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ தவறான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுருச்சு அப்படிங்கிறார். மாணவர்கள் போராடக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த அந்த அறிக்கை சுற்றறிக்கை சாராம்சம். அதில் என்ன தவறான வார்த்தை என்ன பிரயோகப்படுத்தப்படுது? அந்த கடிதத்தினுடைய நோக்கமே தவறானது. அதில் ஒன்றும் வார்த்தை தவறானது இல்லை, அதோட இன்டென்ட்டே மோசமானது, ஆபத்தானது. இதை நடவடிக்கை எடுக்கணும்னு போட்டு கீழே வந்து இது மிக அவசரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இருக்கிறதுலே எமர்ஜென்சி இப்போ இதுதான். மின்வெட்டுலாம் எமர்ஜென்சி கிடையாது. இங்கே ஊருக்குள்ளே ஜாதிய படுகொலை நடக்குது, வேறு போதை பொருள் படுகொலை நடக்குது, அதெல்லாம் எமர்ஜென்சி கிடையாது. மாணவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக போராடக்கூடாதுங்கிறது தான் மிக அவசரம், எமர்ஜென்சி. அதுதான் இங்கே கல்லூரி கல்வித்துறை அனுப்பியிருக்கக்கூடிய கடிதம். இப்போ மோடி திமாகி நக்சல்னு சொல்கிறார், அறிவுஜீவி நக்சல்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு. அவர் யாரை சொல்கிறாருன்னா இடதுசாரிகளை தான் சொல்கிறார், கம்யூனிஸ்டுகளை தான் சொல்கிறார். அப்போ அவர் சொன்ன உடனே இங்கே தலைமைச் செயலாளர் அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய டிபார்ட்மெண்ட்லாம் வந்து கம்யூனிஸ்டுகளை கணக்கெடுக்க சொல்லி அறிக்கை அனுப்புகிறாங்க. இப்போ இந்த தலைமை செயலாளர் சாய்குமார் யார் அப்படின்னா, இவர் வந்துட்டு தேர்தலுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய தலைமை செயலாளர் மாற்றிட்டு பாஜக அரசு, அதாவது தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லலாம், எல்லாமே ஒன்று சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாங்கிற மாதிரி பாஜக நியமிச்சதுன்னு சொல்லலாம், தேர்தல் ஆணையம் நியமிச்சதுன்னு சொல்லலாம். அப்படி நியமிக்கப்பட்ட ஒரு தலைமைச் செயலாளர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தலைமைச் செயலாளர் இருக்கார் சாய்குமார். அவருடைய பதவி காலம் முடிஞ்சு போச்சு. அவரோட நியமன பதவி காலம் முடிந்த பிறகும் இவர் தான் எங்களுக்கு தலைமைச் செயலாளராக தொடரணும், இவர் தான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னது யாருன்னா முதலமைச்சர் விஜய். பாஜக நியமித்த தலைமைச் செயலாளர் தான் எங்களுக்கு வேணும். நாங்களா இப்போ திமுக ஆட்சி வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சீஃப் செக்ரட்டரியாக இறையன்பு ஐஏஎஸை நியமித்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு சார்பான அல்லது உங்களுடைய கொள்கைக்கு நெருக்கமான அல்லது உங்களுக்கு நம்பகமான யாரோ ஒருத்தவங்களே நீங்கள் தலைமைச் செயலாளராக நியமிக்கலாம். ஆனால் பாஜக அரசு போட்ட தலைமைச் செயலாளர் தான் எங்களுக்கு வேணும், அவரை மாற்றக்கூடாதுங்கிற நிலைப்பாட்டில் விஜய் உறுதியாக இருக்கிறார். அவருடைய பணிக்காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணது விஜய். அப்போ இந்த இடத்துல தலைமைச் செயலாளர் மோடியோடைய பேச்சை கேட்டுக்கிட்டு திமாகி நக்சலுங்கிற பேரில் கம்யூனிஸ்டுகளை தமிழ்நாட்டில் கணக்கெடுக்கிறார் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம கேள்வி கேட்க வேண்டியது யார்? தலைமைச் செயலாளர் அவராக விருப்பப்பட்டு இங்கே இருக்கிறாரா? அவரோட பணிக்காலம் முடிஞ்சு போச்சு. அப்போ அவரை எக்ஸ்டெண்ட் பண்ணது விஜய். அப்போ கேள்வி கேட்க வேண்டியது விஜயே. ஆனால் பே சண்முகம் என்ன பண்ணுறாரு, இங்கே வந்து அவர் வந்து விஜய் வந்து தெளிவுபடுத்த வேண்டும், தலைமைச் செயலாளர் நீடிக்கக்கூடாது, அவராக கிளம்பி போயிடணும். நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் வந்து தலைமைச் செயலாளரை நீக்குங்கள் முதலமைச்சரேன்னு சொல்லிட்டு முதலமைச்சரை நோக்கி கேட்கணும். தலைமைச் செயலாளர் ஓடிவிட வேண்டும், அவரா கிளம்பி போயிடணும் ஊருக்கு வண்டி எடுத்துக்கிட்டு. இதுல வந்து தெளிவுபடுத்தணும். ஆமா, இதுல ஒரு வினோதம் எனக்கு. இப்போ திமாகி நக்சல் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டங்களை எல்லாம் வந்து மோடி வந்து ஒடுக்குறாரு, பாஜக ஒடுக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர்கல்வித்துறை அமைச்சராக வந்து காங்கிரஸை சார்ந்த விஸ்வநாதன் அவர்கள் இருக்கிறாரு.
அவருடைய துறையில் வந்து இதை ஒடுக்கிறதுக்கான வேலைகள் நடக்கு. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல எனக்கு. அதான் ஒரு அதாவது வித்தியாசமான பாஜக combination. ஆர்டர் போடுது, இங்க செயல்படுத்துறது வந்து காங்கிரஸ் செயல்படுத்துது. இது கருவாட்டு சாம்பார் காம்பினேஷன் இது. அவங்க போடுவாங்க, இவங்க செயல்படுத்துவாங்க அதை. இப்போ இதில் நமக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த சாய்குமார் மேலே விஜய்க்கும் சாய்குமாருக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் அப்படிங்கிறது பல முறை தமிழ்நாட்டு ஊடகங்களில் வெளிவந்துருச்சு. ரொம்ப 2 பேரும் வந்து பயங்கர நெருக்கமாக இருக்கிறாங்க. அவர் விஜய் வந்து சாய்குமாரை கேட்காம எந்தையுமே செய்கிறது கிடையாது. அவர் வந்து கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறைக்கும் செயலாளர் இருப்பாங்கல்ல, அவங்க யாரையும் விஜய் தனிப்பட்ட முறையில் நம்ம துறையில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்க யாரையும் தனிப்பட்ட முறையில் விஜய் சந்திக்கிறது கிடையாது. அவர் வந்து ஒன்லி நீங்கள் எதுனாலும் தலைமைச் செயலாளர் சொல்லுங்கள், அவர்கிட்ட மட்டும்தான் நான் பேசுவேன். நாட்டாம டு பங்காளி, பங்காளி டு நாட்டாம மட்டும்தான், இடையில வேற யார்கிட்டையும் நான் பேச மாட்டேங்கிற மாதிரி தான் அவர் வந்து அவர் நிலைப்பாட்டை வச்சிட்டு இருக்கார். அப்போ இதுவே ஆல்ரெடி கோட்டைக்குள்ளே பல பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்கு. பல துறை செயலாளர்கள் வந்து புலம்பி தள்ளுறாங்க. என்னன்னா, நம்ம துறையில் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது, அதை நம்ம முதலமைச்சர்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா சொல்லவே முடியல, நெருங்கவே முடியல அவரை. எதனாலும் நீங்கள் சாய்குமார்கிட்ட தான் பேசணும்னு சொல்கிறாரு. சாய்குமார்கிட்ட நம்ம சொல்கிறது முதலமைச்சருக்கு போய் சேருதாங்கிறது நமக்கு தெரியுமா? தெரியல. இல்லை, இதில் முதலமைச்சர் யாரு அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கேன். விஜய் அவர்கள் முதலமைச்சரா, சாய்குமார் தலைமைச் செயலக அதிகாரிகள் புலம்புறது என்னன்னா, ஒரு சூப்பர் சிஎம்மாக சாய்குமார் தான் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்கார், அவர் தான் எடுக்கிறார் எல்லா முடிவையும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த விஷயத்துக்காக தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டமே நடத்துது. இவர் யார் இங்கே தலைமைச் செயலாளர்னு சூப்பர் சிஎம்மான்னு சொல்லிட்டு. அப்போ சூப்பர் சிஎம் எதிர்த்து போராட்டம் நடத்தும்போது சிஎம்மை கேள்வி கேட்காமலே போராட்டம் நடத்துறது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த சுற்றறிக்கையை பற்றி விகடனில் கழுகாறு பகுதியில் ஒன்று வந்திருக்கு. அதில் வந்து முதல்வரை வந்து சாய்குமாரை தாண்டி எந்த அதிகாரியாலையும் சந்திக்க முடியவில்லை என்ற குமுறல் கோட்டையில் ஓங்கி ஒலிக்கிறது. அரசின் முடிவுகளை சாய்குமாரே எடுப்பதால் தான் இடதுசாரிகள் காக்ரோச் ஜனதா கட்சி நடத்தும் போராட்டங்களில் மாணவர்கள் கலந்து கொள்ளாமல் தடுக்க வேண்டும் என்று கல்லூரி நிர்வாகங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டதாம். இடதுசாரிகளின் எதிர்ப்பால் அந்த சுற்றறிக்கை வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது அப்படின்னு போட்டுட்டு, அந்த சம்பவம் குறித்து முதல்வர் சாய்குமாரிடம் கேட்டபோது, சின்ன இஷ்யூ தான் சார், இது சால்வ் பண்ணியாச்சு என்று கூலாக பதிலளித்திருக்கிறார் சாய்குமார். முதல்வரும் ஓகே என்று கடந்து போய்விட்டார். கூட்டணியிலும் ஆட்சியிலும் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக முடிவுகளை எடுக்கிறார் சாய்குமார். அவரை முதல்வரும் கண்டிப்பதில்லை என்பதால் சூப்பர் முதல்வராக வலம் வருகிறார் என்று அமைச்சர்களே நொந்து கொள்கிறார்கள். இது வந்து விகடனுடைய கழுகாரில் வந்திருக்கக்கூடிய செய்தி. அது மட்டும் இல்லாமல் இந்த நகராட்சி நிர்வாகத்துறை இப்போ மழைக்காலம் வரப்போகுது. இப்போ சென்னை பல மாநகரங்களில் மழை வரும்போது வெள்ள பாதிப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நகராட்சி நிர்வாகத்துறைங்கிறது இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் கையில் தான் இருக்குது. அப்போ அதனுடைய செயலாளராக வந்து நம்ம முன்னாள் மாவட்ட ஆட்சியரான ககன்தீப் சிங் பேடி அவர் இருக்கிறார். அவர் வந்து விஜயை பார்த்து நம்ம வந்து இந்த மழைக்கால நடவடிக்கை என்னெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணியிருக்கிறார். கடைசி வரைக்கும் விஜய்கிட்டேருந்து அவருக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல. அவர் வந்து கடைசியில் என்னென்னா, நீங்கள் சாய்குமாரை பார்த்துட்டு அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அவர்கிட்ட. அப்போ இது மட்டும் கிடையாது, ட்ரான்ஸ்ஃபரு, போஸ்டிங்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பக்கூடிய கடிதங்கள், முதல்வர் யாரெல்லாம் மீட் பண்ணணுங்கிற சந்திப்புகள், தொழில் முதலீடுகள் என சகலத்தையும் முடிவு செய்வது சாய்குமார் தான். அவர் தான் பவர் சென்டராக இருக்கிறார். ஆமாம். விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, விஜயை பார்த்தாருன்னா, உங்களுக்கு அனுபவம் இல்லை சார், நீங்கள் செஞ்சால் தப்பாயிடும், மாட்டிக்குவீங்க அப்படின்னு பயமுறுத்தியே சாய்குமார் தான் எல்லா வேலையையும் நகர்த்தி கொண்டு இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் தான் இப்போது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு விகடன் போட்டிருக்கு. இல்லை, இப்போ சட்டமன்றத்துக்குள்ளால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரடியாக கேள்வி கேட்டால் எந்த பதிலும் சொல்கிறதில்ல, மற்ற அமைச்சர்கள் எழுப்பி பதில் சொல்கிறாங்க. ஒருவேளை இவருக்கு தெரியல, இவர் கண்காணிக்கலை, இல்லைன்னா எதில் என்ன நடக்கு அப்படிங்கிறது தெரியாததுனாலேயே மற்ற அமைச்சர்கள் வந்து பதில் சொல்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இதில் சொல்கிறதுக்கு 4 அமைச்சர்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. பக்கா பிளான் சட்டமன்றத்தில் நடக்கிறதெல்லாம். அதிலலாம் ஒன்றுமே வந்து அந்த இடத்துல ஸ்பாட்டாக எதுவுமே வர்றது கிடையாது. ஸ்பாட்லேருந்து வர்றதுன்னு எதுவும் கிடையாது. பக்கா பிளானோட தான் சட்டமன்றத்தை அவங்க அணுகிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்தில் லைவ் போகிறது அப்படிங்கிற கான்சியஸோட சட்டமன்றத்தை அணுகக்கூடிய கட்சி தாவேகா மட்டும்தான். திமுக காரங்களாம் இன்னும் பழைய சட்டமன்றம் மாதிரி நினச்சிக்கிட்டு பாரம்பரிய முறையில் இருந்துச்சு அமைச்சர்களுக்கு அவன் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே
அவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல. அவங்க லைவ் போது வீடியோவுக்கு நம்ம என்ன மெசேஜ் கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 4 அமைச்சரை மட்டும்தான் பேசுவாங்கங்கிறது அவங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவு, செட்டிங் அது. ஆதவ அர்ஜுனா பேசுவார், ராஜ்மோகன் பேசுவார், ரமேஷ் பேசுவார், இன்னும் ஒரு அமைச்சர் பேசுவாங்க. என்ன பேசினாலும் உடனே ஒரு 10 நிமிஷம் கண்டென்ட். ஆமாம், அவங்க மட்டும்தான் பேசுவாங்க. முதலமைச்சர் அவர் வந்து ஜோசியக்கார்ட்ட கேட்டுட்டு என்னைக்கு அவருக்கு கட்டம் சரியாக இருக்குதோ அன்னைக்கு மட்டும் அவர் எந்திரிச்சு 4 பஞ்ச் டயலாக் பேசுவார், அவ்வளோதான். மற்ற நாட்களில் அவர் பேச மாட்டார். அவரை நோக்கி, அவருடைய துறையை நோக்கி எந்த கேள்வி வந்தாலும் அவர் பதில் அவர் சொல்ல மாட்டார். அமைச்சர்கள் தான் சொல்லுவாங்க. ஒருவேளை அமைச்சர்களில் யாராவது ஒரு அமைச்சர் மொக்க வாங்கினாங்கன்னா கூடுதலாக இன்னும் 2 அமைச்சர் எந்திரிச்சு வேற மாதிரி எதிர்க்கட்சியை ட்ரிகர் பண்ணி விடுவாங்க. இது ஒரு எரிச்சல் ஊட்டுவது. இது ஒரு டெம்ப்ளேட் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபார்மெட் சட்டமன்றத்துக்கு. இதை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, கம்யூனிஸ்டுகள் பண்ண ஒரே தப்பு அப்படிங்கிறது தாவேக ஆட்சியை ஆதரவு கொடுத்தது. அந்த ஆதரவுக்காக இன்னைக்கு வந்து அவங்க வந்து வேட்டையாடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கம்யூனிஸ்டுகள் போனால் பரவாயில்லை, அந்த நேரத்தில் எங்களுக்கு தேவைப்பட்டது, பயன்படுத்திக்கிட்டோம், போனால் பரவாயில்லை அப்படிங்கிற இடத்துக்கு தாவேக நகர்ந்துருச்சு. இந்த 4 போனால் எங்களுக்கு வேறு நாள் இருக்குது, பாமக இருக்குது, அந்த நாளை நாங்கள் வச்சுக்குவோம். சௌமியா அன்புமணிகிட்ட பேசி அவங்களுக்கு ஒரு அமைச்சரை கொடுத்துட்டா அவங்க வந்துடுவாங்க. நீங்கள் என்ன அமைச்சரே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு பில்டப் காட்டுறீங்களான்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகளே வேட்டையாட ஆரம்பித்திருக்கிறது தாவேக அரசு. ஆனால் இதை புரிஞ்சிக்காமல் சண்முகமாக இருக்கட்டும் அல்லது மற்றவங்களாக இருக்கட்டும் திருப்பி திருப்பி நாங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுறோங்கிற பேரில் எதையோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட பார்த்தோம்னா இந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடி இருக்கு. இது நடந்துக்கிட்டு இருக்கும்போதே பாலகிருஷ்ணன் வந்து முன்னாள் ஒரு மாநில செயலாளர் சிபிஎம்க்கு அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. அந்த அறிக்கையில் பார்த்தோம்னா பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஆட்சி போன பிறகு ஏதோ ஒரு கூட்டணி ஆதரவு மாதிரியான ஒரு சூழல் உருவாகிறதாக தகவல் வருது, ரொம்ப ஆபத்தானது. ஒரு பக்கம் ஆட்சியை வந்து எதிர்க்கக்கூடிய வகையில் நேரடியாக எதிர்க்கலனாலும் போராட்டங்கள் நடக்கும்போது விஜய் ரொம்ப எதிர்த்துட்டோம், அவர் கோச்சிக்குவாருன்னு சொல்லிட்டு அதான் அப்படி திட்டமிட்டே செட் பண்ணி இந்த வேலைகள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது இவங்களுக்கு மடியில் கணம் இல்லை, இவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை. மற்ற கட்சி அதிமுக பயப்படுதுன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. திமுகவினுடைய முன்னாள் சீனியர்கள் பயப்படுறாங்க விஜய்க்கோ அல்லது பாஜகவுக்குன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. கம்யூனிஸ்டுகள் ஊழல் பண்ணாதவங்க, கம்யூனிஸ்டுகள் நேர்மையானவங்க, கம்யூனிஸ்டுகள் மக்களுக்காக நின்று வழக்கு வாங்குறவங்க, சிறைக்கு போகிறதுக்கும் தயாராக இருக்கிறவங்க, எதையுமே சந்திக்க தயாராக இருக்கிறவங்க. அவங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு எடுத்துரு இங்கே விஜய்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறது தான் வந்து தமிழ்நாட்டுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துயரம், அவலம். வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.